எப்போதும் மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்களா? அப்போ கண்டிப்பாக மட்டனில் இந்த மாதிரி கப்ஸா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 4 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் நான் பாதி தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு 1/4 மணி நேரம் விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது அதை எல்லாத்தையுமே வேறு ஏனத்தில் சேர்த்துட்டு அது கூடவே உருளைக்கிழங்கு, கேரட்டு, 2 பச்சை மிளகா, மல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அரிசியை வச்சுக்கலாம். சம அளவில் தண்ணியும் அரிசியும் வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அப்பப்பா வேறு லெவலில் இருக்கும் கப்ஸா. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதில் எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கோங்க.